அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபைக்குள்ளாய் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை எழுப்பினீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற நாங்கள் அனைவரும் உம்முடைய பாதத்தில் மரியாதை போல காத்திருந்து உம்முடைய தெய்வீக சப்தத்தை கேட்பதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து ஆண்டவரே, நீர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உம்முடைய வருகை நாளுக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணையும்படி நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தெய்வீக வார்த்தைகள் நம்மை எப்படியெல்லாம் தேற்றுகிறது என்பதை சற்று நாம் அறிய வேண்டும். இந்த கடைசி கால வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் ஆண்டவர் வருகைக்காக காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்பிலே நாம் எதையும் இழந்துவிடக்கூடாது என்று ஆண்டவர் மிகவும் கரிசனையாய் நம் மீது அக்கறை காட்டுகிறார், போதிக்கிறார், மெல்லிய சப்தத்தோடு நம்மோடு பேசுகிறார். அந்த உணர்வுகளை நாம் எப்படி எடுத்து அவர் நம்மீது காட்டுகிற அந்த தெய்வீக அக்கறை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அவருக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவத்தோடு நம்மை சீராக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த நாளின் சத்தியம் நம்மை பலப்படுத்துகிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகள் வர காத்திருக்கிற நாம் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்பட ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்திற்கு உகந்த பிள்ளைகளாக நாம் காத்திருக்கிறோம். அவர் எப்பொழுது வருவார் என்று நாம் வழி மீது கண் வைத்து விழித்து காத்திருக்கிறோம். அந்த காத்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டுமென்றால், எந்த நிலையிலும் கரையற்றவர்களாக பிழை அற்றவர்களாக நாம் சமாதானத்தோடு நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கரை திரை ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டும். தேவனுக்குள் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை எப்படி காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே நாம் 58வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் நமக்கு எப்படி இருக்கும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாத நம்பிக்கை உடையவர்களாய் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகி வளர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிற நாம் நம்முடைய பிரயாசம், நாம் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் போய்விடாதபடி அவைகளால் நாம் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று அங்கு
வேதம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம்? சற்று யோசிப்போம். நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் எவ்வளவு மகிமைப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மகிமையின் தேவன் தம்முடைய மகிமைக்குள்ளாய் நம்மை அழைத்து வரும்போது நாம் அவருக்குள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாற்றப்படாதவர்களாய் முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கிறிஸ்து இயேசுவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொன்னார். இப்பொழுது அவர் மீண்டும் ஒரு யோசனை நற்குணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாற்றப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிற நாம் எல்லா நிலைகளிலுமே அவர் வரும்போது எதை குறித்தும் நாம் மீது குற்றம் சாட்டப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க கூடாது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். இந்த நிலை நம்மிலே எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். கிறிஸ்துவனுடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் இடரல் அற்றவர்களுமாய் துப்புரவானவர்களுமாய் நாம் இருக்க வேண்டுமென்று அங்கு பவுல் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பவுல் மீண்டும் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறார், கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் அவர் வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்திய எழுத்துக்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், எல்லா நிலைகளிலுமே நாம் குற்றம் அற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து வருகிற நாம் தேவனுக்கேற்ற குணத்தை எப்படியெல்லாம் பெற வேண்டும் என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை 1 தெசலோனிக்கேயர் 3:13 அவர் சொல்லுகிறார், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய இருதயங்கள் பிழையற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு தேவ சமூகத்தில் நாம் எப்பொழுதும் தரித்து நிற்கும்போது அவர் அதை மாற்றிக் கொடுப்பார் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனங்களின் மகத்துவங்கள் நம்மை கிறிஸ்துவண்டை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாம் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை நடைபெற வேண்டும் என்று விரும்புகிற நாம் இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் எப்படி தனித்து இருக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
9வது வசனம் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிலிப்பியர் 4:9 அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற இவைகள் இவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்காக காத்திருக்கிற நாம், அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்ட இவைகளின்படியே நீங்கள் செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களை மீண்டும் அழைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையின் பிரதிபலன் நம்மிலே எந்த அளவுக்கு பலன் கொள்ளுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்கிற வாழ்க்கையின் மகிமைகள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நமக்குள் ஜீவிக்கின்ற ஒவ்வொரு அனுபவமும் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்ன அந்த பணிகள் தான் இப்பொழுது நமக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணிகளிலே சம்பந்தப்பட்ட நாம் அந்த வசனங்களை உதாசீனப்படுத்தாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நாம் அந்த வசனத்திற்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ்வித்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி செய்தால் மட்டுமே தேவ கிருபை நம் மீது சாரும். அப்படி செய்யவில்லை என்றால் தேவ கிருபை நம் பக்கம் ஒரு நாளும் எட்டு கூட பார்க்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், சமாதானத்தின் தேவன் வரும்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இந்த உபதேசங்களை நாம் கைக்கொண்டு எந்த நிலையிலும் மாசுபடிந்த ஒரு இருதயம் நமக்குள் இல்லாதபடி கரையற்ற ஒரு இருதயமாக, விசாரமற்ற ஒரு சரீரமாக, கரையற்ற ஒரு சரீரமாக, உண்மையுள்ள ஒரு ஜீவிதமாக, ஆண்டவருக்கு காத்திருக்கிற அனுபவத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை நாம் ஏறெடுத்து வாழ்ந்து காண்பித்து கர்த்தருடைய நாளிலே அவரோடு கூட கடந்து செல்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எந்தவித பாவ பலவீனங்களோ துன்மார்க்கமான செயல்களோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டவர் நமக்கென்று நியமித்த அந்த ராஜ்யத்தின் பலன் நமக்கு கிடைக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பாவங்கள் செய்திருக்கலாம், பாவங்களில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த வாழ்ந்திருக்கிற நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பு பெறும்படி அவைகளை விட்டுவிடுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் வரும்போது மன்னிப்பு பெற்று பிரயோஜனம் இல்லை. அவர் வருவதற்கு முன்பு அந்த மன்னிப்பை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் நமக்கு சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? யோசித்து பார்ப்போம். அந்த உணர்வை தேவ சமூகத்தில் நீங்கள் மன்றாடி கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் உமக்கென்று காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த பூலோக வாழ்க்கையில் நாங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் அந்த காத்திருப்பு எங்களுக்கு பரிசுத்தமாயும் எந்தவித கரை திரை ஒன்றும் இல்லாதபடி, அருவருப்புகள் இல்லாதபடி, பிழைகள் இல்லாதபடி தேவ சமூகத்தில் சமாதானத்தோடு கூட நாங்கள் நடக்க எங்களுக்கு பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட சமாதான வாழ்க்கையை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே. உம்முடைய ஆவியானவரே எங்களை சத்தியத்தின் பாதையில் வழி நடத்துகிறவர். அந்த வல்லமையிலே நாங்கள் தங்கி இருக்க, ஒருவேளை எங்களுடைய மாமிச பலவீனங்கள் ஆண்டவரை தள்ளிவிட்டாலும் என் தேவன் அதை மன்னித்து மறந்து எங்களுக்கு புதுபலன் கொடுத்து உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் கரை அற்றவர்களாக காணப்பட எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பலத்தை தந்து உம்முடைய ராஜ்யத்தில் உகந்த ஒரு அனுபவத்தோடு
உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் அந்த அனுபவத்தில் கடந்து செல்ல எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்ற பாண்டங்களாக எங்களை பணையும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் தேவ சமாதானம் கண்டிப்பாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கேட்டு நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் இதை கேட்கும்படி நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.